நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. ரிஷப ராசி 4ஆம் இடம் சனியோட பார்வை இருக்குது. இதனால் தாய், வீடு, வாகனம் இதெல்லாம் இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும். ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அமைப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்த்து தான் இப்போ வீடு, வாகனம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய நிலைகள்லாம் பார்த்து செய்யணும். தாய் 4ஆம் இடம் தாயின்னு சொல்லுவாங்க. தாயோட அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. தாய் வழி சொத்துக்கள், அப்புறம் தாய் வழி சொத்துக்கள் கொஞ்சம் இந்த சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தாய் வழி சொத்துக்கள்லாம் இந்த சமயத்தில் வராது. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள், தாய்க்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால புத்திரர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் குழந்தைகள் செய்வாங்க. குழந்தைகளோட எண்ணங்களை நீங்களும் நல்ல முறையில் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்கும். 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வேலைகளில் சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கடந்து போங்க. வேலை இப்போ வேலை வேறு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் சரியான மாதம் கிடையாது. இந்த மாதத்தை விட்டுருங்க. இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் வேலை மாற்றம்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 7ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், புதன், சூரியன், இப்போ 4 கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இதனால் என்னென்னா, 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர், கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். போன மாதம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த கணவன் மனைவிகள்லாம் இப்போ கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடும். அதே மாதிரி தொழில் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆதாயங்கள் அடைவீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்னென்னா தந்தை வழி சொத்துக்கள், தந்தையினால் அனுகூலங்கள், அதாவது பாக்கியங்கள், தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக நல்லாவே கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழிலெலாம் கொஞ்சம் மந்தமாகவே தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அதாவது சனி 10ஆம் இடத்துல சனி இப்போ 2.25 வருஷமாக கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டம் பட்டுட்ருப்பீங்க. தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க. அதெல்லாம் சனி மீனத்துக்கு போனது பிற்பாடு தான் உங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழிலே சரியாக ஓடலைன்றதுனால லாபங்கள்லாம் சுமாராகவே தான் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க ஆகா ஓகோன்னு இல்லாமல் கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இன்னும் ஒரு 40 நாள் இங்கே இந்த ராசியில் இருப்பார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள், இந்த முதியவர்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு பிளான் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த காலகட்டத்தை ஏற்ற காலகட்டங்கள் கிடையாது. செவ்வாய் இன்னும் ஒரு 40 நாள் கழித்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் உங்களுக்கு வேணும்னா கீழே என் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி உங்களுக்கு துல்லியமான பலன்கள் சொல்லிடுறோம். நன்றி,
வணக்கம்.